நீதியில், நேர்மலை, நியாயமில்ல. நேர்மையாக இருக்கிறதுன்னு எப்படிங்கிறதுக்கு இந்த கதையை வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே கேட்டிருப்பீங்களா நிறைய பேர். ஆனால் இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன். ஒரு அரசர் வந்து ஒரு 3 குழந்தைங்கள கூப்பிட்டு அந்த இந்த சீடை வந்து விதைச்சிட்டு வாங்க. இதில் வந்து இதை ரெகுலராக பாதுகாத்துக்கோங்க. யாருக்கு வந்து இதில் செடி முளைக்குதோ அவங்களுக்கு தான் வந்து நான் வந்து பரிசளிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அந்த ஒரு பையனுக்கு மட்டும் சீடு வந்து ஒரு பூவாகவே மாறல. ஆனால் மற்றவங்கெல்லாம் ஃப்ளவரை வந்து இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த பையன் வந்து க பார்க்குறான். இந்த மாதிரி வந்து அரசர் பார்க்குறப்போ அந்த பையன்கிட்ட மட்டும் சீடு விதைக்கல. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, உனக்கு தான்ல பரிசு, நீ தான்ல நேர்மையானவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த அரசர் வந்து இந்த சீடெல்லாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி அதை நல்ல வெந்நீல போட்டு கொதிக்க வச்சு கொடுத்துருக்காரு. வெந்நீல வேக வச்ச சீடு எப்படில வந்து மரமாக முளைக்கும். அப்போ இந்த மற்றவனுங்கெல்லாம் வந்து சீட் பண்ணியிருக்கானுங்க. அதான் நான் சொல்கிறேன், என்ன நடந்தாலும் சரி நேர்மையை மட்டும் கடைப்பிடிக்கிறது விட்டாங்களே, நீதியில், நேர்மலை, நியாயமில்ல.